Hey guys, welcome back. Two days முன்னாடி நம்ம பாட்காஸ்ட் தமிழன்ல இருந்து அந்த எல்சியூ அதுக்கு ஹைப் ஏற்றுறேன்னு ஒரு 1 hour வீடியோ பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்ன சார் நீங்கள் செகண்ட் வீடியோவை ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, செகண்ட் வீடியோவா? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கா எல்சியூ பற்றி. ஐயோ சரி பரவாயில்ல, வந்ததுக்கு இந்த தேர்டை முடிப்போம், அப்புறம் பார்த்துக்கிட்டு அது ஒன்று பார்க்குறதா இல்லையாங்கிறது அப்புறம் டிசைட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது வீடியோ. இது பரவாயில்ல, ஒரு 25 minutesக்கு தான் இருக்கு. லியோ வேட்டைக்கு செதறனும் பயந்து. லியோ வேட்டைக்கு வரணும் இல்லை, லியோ வருமானே தெரியல. நீங்கள் வேற ஹண்டர்ஸ் வெர்சஸ் அனிமல்ஸ் அசம்பிள் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 27 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். சாதாரண ஜனங்க செய்யற தப்புக்கு தான் போலீஸ்காரன் தேவை. நீ காட்டுல இருக்கிற மிருகம், உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாது, வேற 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 வேட்டக்காரன் தான் வேணும். Hey guys, welcome back to another episode of PT. ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம், ரோலக்ஸுக்கு அகைன்ஸ்டா விக்ரம் அண்ட் அமர் அண்ட் டில்லி இவங்க எல்லாம் அசம்பிள் ஆகி அவரை எதிர்த்து நிக்கிறாங்க. அண்ட் ரோலக்ஸ் இவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்றதுக்கு இட்ஸ் ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆயிட்டாரு. இட்ஸ் அண்ட் பிகினிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம் இல்லையா? அண்ட் லியோ சீரிஸ்ல லியோவை பத்தி ஒரு விஷயம் நான் உங்களுக்குலாம் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? தென் மார்க்ல நிக்க வச்சு கன்னை கொடுத்து ஷூட் பண்ண சொல்லுவாங்க. தென் துப்பாக்கி, கோடாரி, அம்பு இதெல்லாம் கொடுத்து அவரை எய்ம் பண்ண சொல்லுவாங்க. பட் அவர் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவரோட ஃபேஸை பாருங்களேன். அந்த வெப்பனை எல்லாம் டச் பண்ணும்போது அவருக்குள்ள இருக்கிற அந்த லியோ கொஞ்சமா வெளியில வருவாரு. பார்த்திபனா பட் அவருக்கு அங்க ஒண்ணுமே தெரியல. பட் லியோ மூலமா அங்க வேற ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹண்டிங் வெப்பன்ஸ். படத்துல லியோ வந்துட்டு ஒரு ஹண்டர். ஆக்சுவலா இந்த பார்த்திபனுக்கு அனிமல் ரெஸ்கியூ பண்ற ஸ்கில் இருக்கிறதே, அதாவது அந்த அனிமல் ஹேண்ட்லிங் தெரிஞ்சிருக்கிறதே லியோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்லால தான். சோ அதனால தான் லியோக்கு இந்த எய்ம் பண்றதெல்லாம் சர்வசாதாரணமா வருது. அதனால தான் 5 பேரை 5 டைரக்ஷன்ல எய்ம் பண்ணி ஹெட்ஷாட் பண்ண முடிஞ்சது. அதாவது லியோ வந்துட்டு ஒரு அனிமல் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். லைக் அவர் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இந்த ட்ராப் செட் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் ஹனி பேஜர் வேட்டையாடினதுக்கு அப்புறம் ரத்தத்தோட எடுத்த போட்டோன்னு சொல்றதா இருக்கட்டும், அந்த நம்மளை தேடி எல்லாரும் வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ரெடி பண்ற வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹண்டிங் வெப்பன்ஸா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும். கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவ்வளோ கொடூரமான ஹைனாவை, யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத அந்த ஹைனாவை ஃபியர்லெஸ்ஸா எஃபோர்ட்லெஸ்ஸா ஈஸியா அவர் ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும். ஆனா அப்புறமா அவர் அந்த அனிமல் ரெஸ்கியூ டீம்ல இருக்கிறதுக்கு காரணமே அவர் பாஸ்ட்ல அவர் ஒரு ஹண்டராகவும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். கிரேட் ஹார்ன் அவுல் ஜோஷி இது ஆல்ரெடி ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்ல இருக்கு. சோ லியோ சீரிஸ் பார்த்திருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லியோ ஒரு ஹண்டர் அப்படின்னு. பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க, லியோ வந்து அவருடைய பாஸ்ட்ல ஒரு ஹண்டராகவும் இருந்திருக்காரு. ஐ மீன் ஹி இஸ் a வேட்டைக்காரன். அண்ட் தென் அதுக்கப்புறமா அந்த டைலாக்ஸை கேளுங்களேன். காடுன்னு ஒன்று இருந்தா சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இந்த எல்சியூ வந்துட்டு ஒரு காடு, ஒரு ஜங்கிள். இந்த எல்சியூக்குள்ள இருக்கிற நிறைய டயலாக்ஸ் வந்துட்டு இந்த ஜங்கிளை தான் மீன் பண்ணும். சோ இந்த எல்சியூ வந்துட்டு ஒரு ஜங்கிள், அதுக்குள்ள 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு அனிமல்ஸ், இன்னொன்னு ஹண்டர்ஸ். நீங்க ரோலக்ஸ் அப்படிங்கிற அனிமலுக்கு அகைன்ஸ்டா அந்த ஒரு மோசமான அனிமலை ஹண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஹண்டர்ஸ்லாம் வராங்க. ஹண்டிங் டீம் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. அப்படின்னா ரோலக்ஸ்ங்கிற ஒரே ஒரு அனிமல் மட்டும் தான் அதை ஃபேஸ் பண்ண போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த அனிமல் கேங்ல ரோலக்ஸ் மாதிரியே இந்த எல்சியூ ஃபாரஸ்ட்குள்ள, இந்த ஜங்கிள்குள்ள ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது. அதுல ஒரு அனிமலை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இப்போ இந்த ஹண்டிங் டீம்ல மென்ஷன் பண்ணது வந்துட்டு இந்த 3 பேர் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் லியோவை ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, இப்போ வந்துட்டு லியோ வந்துட்டு இறந்துட்டாரு. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் லியோ வந்துட்டு இறந்துட்டாரு. அப்படித்தானே? விக்ரமுக்கு மட்டும் தான் தெரியும் லியோ உயிரோட இருக்காரு அப்படிங்கிறது. அது எப்படி விக்ரமுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு லியோ சீரியஸ்ல ஒரு பாட்டுல நான் அதுல தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ மற்ற எல்லாத்த பொறுத்த வரைக்கும், உலகத்தை பொறுத்த வரைக்கும் லியோ வந்துட்டு இறந்துட்டாரு. ஏன் லியோவை பொறுத்த வரைக்குமே லியோ வந்துட்டு செத்துட்டாரு. ஸோ அப்போ அப்படின்னா ரோலக்ஸை பொறுத்த வரைக்கும் லியோ இறந்துட்டாருல, அப்ப ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோல அவர் லியோ
நினைச்சு பயப்படுறாரு அப்படின்னு சொன்னா, நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், அவருக்கு டெல்லியை ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறமா லியோவோட ஞாபகமும் லைட்டா வந்துட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானா. அப்புறம் அது வெறும் ஞாபகம் தானே, அவன் தான் இறந்துட்டானே. பட் ஆனா அதுக்கப்புறமா விக்ரம பத்தி சொல்லும் போது அவன் நிறைய தடவை செத்த மாதிரி கணக்கு காமிச்சிருக்கான், அவன் உயிரோட இருக்கானு தெரியல, இருந்தா இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ரோலக்ஸ் காதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறமா அவன் நிறைய தடவை செத்ததா கணக்கு காமிச்சிருக்கான், நிறைய தடவை உயிரோட வந்ததாகவும் கணக்கு காமிச்சிருக்கான். இப்போ எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்க லியோவோட ஞாபகம் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் விழுந்ததுக்கு அப்புறமா அவருக்கு இன்னும் அதிகமா அந்த ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை லியோ உயிரோட இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனா அது வெறும் தாட்டா மட்டும் தான் இருந்துச்சு. அந்த அதுக்கப்புறமா அங்க இருந்து போன விக்ரம், அதாவது இந்த ரோலக்ஸ்ங்கிற அனிமலை வந்துட்டு ஹண்ட் பண்றது நம்மளால முடியாது. சோ அந்த அனிமல் இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா அதை விட பயங்கரமான ஒரு வேட்டைக்காரன் வந்தாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அங்கிருந்து கிளம்பினாரா. அதுக்கப்புறமா அங்கிருந்து போய் தான் லியோவை கால் பண்ணி கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். இந்தியா பூரா நிறைய கொடுத்து வேண்டியிருக்கு லியோ. பட் ஆனா அவர் கால் பண்ணார்ல, அதுக்கு முந்தின நாள் நைட்டு என்ன நடந்துச்சு? லியோ வந்துட்டு ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்டு வந்தாரு. தாசன்கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்தோரா ஃபேக்டரியை வந்துட்டு ஒத்தாலா ஒரே நைட்ல முடிச்சிட்டு வந்தாரு. சோ இப்போ இந்த விஷயம் ரோலக்ஸ் காதுக்கு போயிருக்கும்ல. அதாவது ஓவர் நைட்ல ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொன்னு போட்டு அவங்களுடைய கோட்டையை எரிச்சு அவங்களோட சாம்ராஜ்யத்தையே ஓவர் நைட்ல ஒருத்தன் அழிச்சிருக்கான் அப்படின்னா அவன் வேற யாரா இருக்க முடியும்? அதுவும் தாசன்கோ அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை ஒருத்தன் அழிச்சிருக்கான் அப்படின்னா அவன் வேற யாரா இருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு தாட்டு இந்த நியூஸை கேள்விப்பட்ட ரோலக்ஸ்க்கு வந்திருக்குமா இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவருக்கு வந்துட்டு டவுட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். இங்க இப்படி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு தெரிஞ்சிருச்சு லியோ சாவல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. அவன் நிறைய தடவை செத்ததா கணக்கு காமிச்சிருக்கான், நிறைய தடவை உயிரோட வந்ததாகவும் கணக்கு காமிச்சிருக்கான். இந்த டயலாக யாருக்கு கனெக்ட் பண்ணாருன்னு வேற. ஸோ ரோலக்ஸ் அன்னைக்கு அந்த மீட்டிங்ல இவங்க 3 பேர் தான் இப்போ நம்ம சாம்ராஜ்யத்தை அழிக்க எனிமீஸா வந்திருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஆளா டேஞ்சரா ரோலக்ஸ் பாக்குற ஒரே ஆளு டில்லி. மற்றபடி மற்றவங்க எல்லாம் ரோலக்ஸுக்கு பெரிய பிரச்சனையா தெரியாதவங்க. ஸோ ரோலக்ஸ் வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்துட்டு நம்ம கேங்கை வச்சு நம்மளுடைய நார்மல் டீமை வச்சு இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்களுக்கு ஒரு ஆஃபர்லாம் பண்ணி அந்த மீட்டிங்கை முடிப்பாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் இந்த தத்தோரா ஃபேக்டரி மேட்டருக்கு அப்புறம் லியோங்கிறவனும் உயிரோட இருக்கான், நம்ம யோசிச்சது கரெக்ட் தான், நம்ம எண்ணத்துக்கு வந்தது கரெக்ட் தான், அவன் இன்னும் சாவல அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட சாம்ராஜ்யத்தையே வேட்டையாடக்கூடிய திராணி இருக்கக்கூடிய ஒரு ஹண்டர் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ரோலக்ஸுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இங்க விக்ரம் வந்துட்டு இவ்வளோ டெரிஃபிக்கான அனிமல் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ரோலக்ஸை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ அவ்வளோ டெரிஃபிக்கான ஆளா, உன்னைய வேட்டையாடக்கூடிய உன்னை விட மோசமான ஒரு ஹண்டரை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவர் லியோக்கு கால் பண்ண. நீங்க ரோலக்ஸ் இவன் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை நார்மலா அவருடைய சின்ன டீம் வச்சு டீல் பண்ண முடியாதுல்ல. சோ அவருடைய அதாவது அனிமல் டீமோட அவருடைய பெரிய டீமுக்கு அவர் போறாரு. அவங்க டீம்ல அந்த அனிமல் டீம்ல உள்ள அனிமல்ஸ் எல்லாம் இங்க விக்ரம் லியோவை கூப்பிட்ட மாதிரி அவர் கூப்பிட போறாரு. அந்த அனிமல்ஸ் எல்லாம் எல்சிக்குள்ள நிறைய இருக்குது. பட் ஆனா அதுல ஒரு அனிமலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எப்படின்னா இது எப்படி இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல தேனோஸ் கேங்க அழிக்கிறதுக்கு தனித்தனியா ஒரு இடமா சிதறி கிடக்கிற ஒரு அவெஞ்சர்ஸையும் ஒருத்தங்களா போய் அசெம்பிள் பண்ணுவாங்களா. நம்ம எதிரி தயாரா இருக்கா, அவனை தடுக்க நமக்கு ஒரு படம் தேவை. ஃபியூரி அதுக்கு என்ன எதிர்பார்க்கறாரு? இப்போ எங்களுக்கு உங்க உதவி தேவை. ஸ்டாக் இதை கொஞ்சம் பாக்குறீங்களா? இது ரொம்ப முக்கியமான. எனக்கு ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கீங்களா? ஆமா, இந்த தடவை நான் எதை காப்பாத்தணும்? இந்த உலகத்தை. சேம்லைக் அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க இந்த ஹண்டிங் டீம் வந்துட்டு டில்லிங்கிற ஹண்டரை வந்துட்டு அனிமல் டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா இந்த டில்லிங்கிற ஹண்டர் வந்துட்டு இந்த விஜய்ங்கிறவர் வந்துட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. ஏன்னா இவங்களை எதிர்க்கிறது தானி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே அவரும். சோ டில்லியை தெரிஞ்ச ஆளு விஜய் தானே. சோ விஜய் வந்துட்டு டில்லி இன்வைட் பண்ணிடுவாரு. அப்புறமா முக்கியமான ஹண்டரான லியோவை வந்துட்டு விக்ரமே டைரக்டா இன்வைட் பண்ணுவாரு. இந்தியா பூரா நிறைய கொடுத்து வேண்டியிருக்கு லியோ. அண்ட் தென் அதே மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர் வந்துட்டு எல்சியூல இன்ட்ரோ பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் கூட இந்த டீமுக்குள்ள வருவாங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் அனிமல் டீமான இந்த பென்ஸ் படத்துல லாரன்ஸ் இருக்காரு, அப்புறம் நிவின் பாலி அந்த வில்லனா காட்டியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஒரு ஷூட்டிங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. பென்ஸ் படத்தில் ஜெயம் ரவி இருக்காரு. ஒரு பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து இப்போ ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னாடி ஷூட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் இந்த அனிமல் ஹண்டர்னு சொல்லும்போது நான் யோசிக்கிறேன், நிறைய பேரை கூட்டு வருவாங்க நீங்கள் பார்த்தீங்களா. அப்போ ஜெயம் ரவி எங்கே இருப்பார்? அனிமலா ஹண்டரா தெரியல. ஸோ ஜெயம் ரவியும் உள்ளே வந்தாச்சு. இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ஆளை பத்தி நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு அனிமல் யாருன்னா பென்ஸ் படத்துல வரக்கூடிய வால்டர் தான். இப்போ இந்த இவரோட வீடியோவை தான் பார்ட் 1 வீடியோ நம்ம பார்க்க முயற்சி பண்ண இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் சிமிலரான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அந்த பாஸ்ட் என்னங்கிறத வந்துட்டு இந்த வீடியோல வேண்டாம், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.
ஸோ இப்போங்க இதில் நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த வால்டர் கேரக்டர் ஸ்கெட்ச் வீடியோவில் வந்துட்டு நான் ஒன்று சொல்லியிருப்பேன். எண்டில் ஸ்ட்ரென்த் வந்துட்டு வேற இடத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், இந்த வால்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உள்ள ஒருத்தர், இந்த வீடியோ நம்ம இன்னும் பார்க்கல. எல்லா குவாலிட்டியும் அவர் எதிர்பார்க்குற எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். ஆனால் இவர் நம்புற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் நம்ப மாட்டார். பட் அவரும் டாமினேட் பண்ணுவார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது ரோலக்ஸும் வால்டரும் ஒரே மாதிரி தான், ஆனால் சில விஷயங்கள்ல மட்டும்தான் வேறுபட்டு இருப்பாங்க. மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆட்கள் தான். ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வால்டர் கேரக்டர் இன்ட்ரோ ப்ரோமோல வால்டரோட இன்ட்ரோ இருக்குல்ல, அதோட ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி இருக்கும்? பிளர்ரான ஒரு ஷாட் மூலமா தான் வால்டரோட கேரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பியர் பண்ணுவாங்க நமக்கு. சேம் லைக் அதே மாதிரி தான் அப்படி ரோலக்ஸோட இன்ட்ரோக்கு போனோம்னா அவரையுமே ஒரு பிளர் ஷாட் மூலமா தான் அப்பியர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்புறமா வால்டரோட ஃபேஸ் ரிவீல் எப்படி இருக்கும்? ஒரு டாலி ஜூம் இன் போகும், அதுல அப்படியே ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அதுல ஒரு டெவில் ஸ்மைலோட, ஒரு அனிமல் ஸ்மைலோட ஃபேஸ் இன்ட்ரோ கொடுப்பாங்க. சேம் லைக் அதே மாதிரி தான் இங்க ஒரு டாலி ஜூம் இன் போகும், ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க, ஒரு டெவில் அனிமல் ஸ்மைல் வந்துட்டு கொடுப்பாரு. ரெண்டு பேருக்கு தாடி ஒரே மாதிரி இருக்கு பாருங்களேன். இதான் நான் கண்டுபிடிச்சது. வந்துட்டு அவர் வந்துட்டு பிளடி ஃபேஸ்ல தான் இருப்பாரு. அதாவது நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் ரிவீல்ல வந்துட்டு அந்த அனிமல் மோட் இருக்குல்ல, ரோலக்ஸ்க்கு எப்படி அனிமல் மோடுன்னு ஒன்று இருந்துச்சா, சேம் அதே மாதிரி இவருக்கும் அனிமல் மோடுன்னு ஒன்று இருக்கு. அந்த ஒரு அனிமல் மோடோட அந்த ஒரு பிளடி ஃபேஸோட தான் இவரோட ஃபேஸ் இன்ட்ரோவே இருக்கும். இப்போ இவர் இந்த லியோவை பற்றி சொல்லும்போது பென்ஸ் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நியூஸ் வந்ததில்ல, அது கனெக்ட் ஆகுது. பென்ஸில் வந்து லியோவோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களோட கேரக்டர்லாம் அதில் வரும், பென்ஸில் வரும். அப்போ பென்ஸ் கேரக்டருக்கும் லியோ கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இவர் சொல்கிறது நடந்துருமோ பார்ப்போம். சேம் லைக் ரோலக்ஸ் மாதிரியே ரோலக்ஸுக்கும் பிளடி ஃபேஸோட தான் அனிமல் மோடோட தான் ஒரு இன்ட்ரோ இருக்கும். அண்ட் அப்புறமா அந்த வால்டர் ஃபாண்ட் வரும். அந்த ஃபாண்ட்ல ஒரு விஷயத்தையும் காட்டிட்டு இருப்பாங்களா, அதுல அந்த W ஃபாண்ட்ல ஒரு விஷுவல் காட்டியிருப்பாங்களா, அதுல அந்த நடுவுல டேட்டோ இருக்குதா, அந்த டேட்டோ அவர் உடம்புல எந்த இடத்துல இருக்கு? இந்த சைடு அவரோட பியர்டு தெரியுது, இந்த சைடு அவரோட செயின் தெரியுது. இவ்வளவு டீடைலாலாம் நான் பார்க்கல. நெக்ல இருக்குது. சேம் லைக் அதே இடத்துல தான் அங்க ரோலக்ஸ் கடத்துலயும் அவருடைய லோகோவான அந்த ஸ்கார்பியன் டேட்டோ கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு பேருக்கும் பச்சை குத்துனது ஒரே ஆளு. எப்படி எப்படி நம்ம ஹாய் இவருடைய லோகோவான ட்வின் ஃபிஸ்ட் எப்படி அவருடைய நெக்ல டேட்டோவை போட்டிருப்பாரோ, அதே மாதிரி தான் ரோலக்ஸ் அவருடைய லோகோவான ஸ்கார்பியனை வந்துட்டு அவருடைய களத்துல டேட்டோவை போட்டிருப்பாரு. அண்ட் வால்டர் வந்துட்டு ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவார். என்னன்னு தெரியும், பார்த்துருப்போம். ஒரு ஹேமர் ஒன்று யூஸ் பண்ணுவார். சேம் நம்ம பார்த்த மாதிரி ரோலக்ஸ் அவர் வந்துட்டு ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவாரா, அதாவது அந்த கறி மீன் வெட்டுற கத்தி இருக்கா, அது யூஸ் பண்ணுவார். நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது வால்டரும் சரி ரோலக்ஸும் சரி, ரோலக்ஸ் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத பற்றி நான் செகண்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். வால்டர் பற்றியும் வால்டர் எவ்வளோ ரிச்சான ஆளு, எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத பற்றி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு அப்பியரன்ஸே தெரியும், அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நினைச்சா எந்த மாதிரியான கன்னு வேணாலும் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ அட்வான்ஸான கன்னு வேணாலும் அவங்க நினைச்சா யூஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸ் எப்படி இருக்கு? சுத்தியல வச்சு அடிச்சாலும் சரி, கத்திய வச்சு வெட்டினாலும் சரி, ரத்தம் தெறிக்கும். சோ அவங்களுக்கு தேவைப்படுறது கொல்லணும், ரத்தம் தெறிக்க தெறிக்க கொல்லணும். அதாவது ஒரு அனிமல் வேட்டையாடினா ரத்தம் சிந்தாம சதறாமையா வேட்டையாடும், ரத்தம் தெறிக்க ரத்தத்துல நனைய தான் வேட்டையாடும். சேம் லைக் அதே மாதிரிதான் அந்த ரெண்டு அனிமல்ஸும் கன்ஸ் புல்லட்ஸ்னு ஈஸியா யூஸ் பண்ணாம ரத்தம் தெறிக்க வேட்டையாடுறதுக்காக இந்த ரெண்டு வெப்பன்ஸை யூஸ் பண்ணுது. அப்புறமா ரோலக்ஸுக்கு வைபிங் அண்ட் நார்மல் மோடுன்னு ஒன்று இருக்கு, அண்ட் அனிமல் மோடுன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோமா. சேம் லைக் அதே மாதிரி தான் இங்க வால்டர் இருக்கும். அந்த R லெட்டர்ல வந்துட்டு வைப் பண்ணுவாரா, இதுக்கான ஒரு பெரிய ரீசனையும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருந்தோம். ஸோ அந்த R லெட்டர்ல வந்துட்டு வைப் பண்றாரு இல்லையா. அண்ட் அப்புறமா அந்த A லெட்டர்ல பாருங்க, அதுல வந்துட்டு அவரோட அனிமல் மோடு தெரியுதா. அண்ட் அப்புறமா வால்டரோட இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அவருடைய தலையும் அவருடைய காலையும் நல்லா வாட்ச் பண்ணுங்க, ஆடும், அதாவது வைப் பண்ணும். சேம் லைக் நம்ம ரோலக்ஸுக்கு பார்த்தோம் இல்லையா போன வீடியோல, காலையும் தலையும் ஆடிக்கிட்டு வைப் பண்ணுவாருன்னு. ஸோ ரோலக்ஸுக்கு வைபிங் மோட், அனிமல் மோடுன்னு எப்படி ரெண்டு மோடு இருக்கோ, அதே மாதிரி தான் இவரோட அனிமல் மோடுன்னு ரெண்டு மோடு இருக்கு. அண்ட் ரோலக்ஸ் அந்த அனிமல் மோட எப்படி ஆக்டிவேட் பண்ணுவாரு அதையும் பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டு தன்னோட அனிமல் மோட ஆக்டிவேட் பண்ணுவாரு. சேம் லைக் அதே மாதிரி தான் எங்க வால்டர் இருக்கும். அவர் வந்துட்டு கஞ்சா அடிக்கிறது தெரியுது. சோ அவரும் ட்ரக் எடுத்து தான் இப்படி இருக்கிற இந்த கேரக்டரை இப்படி ஒரு அனிமல் கேரக்டரா ஸ்விட்ச் பண்ணிக்கிறாரு. அந்த இவங்க ரெண்டு பேருமே ரூத்லெஸ் ஆனவங்க. ரெண்டு பேருமே ஒரு கொலை பண்றாங்க, கொலை பண்ணிட்டு சிரிக்கிறாங்க, ஒரு டெவில் ஸ்மைல் ஒன்று பண்றாங்க.
அண்ட் வால்டர் பிளட்டா இருக்கிற அவரோட வெப்பனான அந்த ஹேமரை அந்த பிளட்டை வந்துட்டு தன்னோட ஷோல்டர்லயே வந்துட்டு தடவிப்பாரு. சேம் லைக் அதே மாதிரி ரோலக்ஸை பார்த்தா அவருடைய வெப்பனும் பிளட் ஆனதுக்கு அப்புறம் அன்புடைய ஷோல்டர்ல போய் தடவி கிளீன் பண்ணிப்பாரு. அண்ட் அப்படி அவர் தடவிட்டு ஒன்னு கேட்பார்ல அன்பு கிட்ட, அதாவது அவர் எதுக்கு அன்பு கிட்ட வந்து அதை பண்றாருன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம். அந்த டெல்லிங்கிற பேர் அவருடைய காதுல சொன்னதுனால அந்த ஒரு மைண்ட்ல அந்த ஒரு இன்டென்ட்ல அந்த ஒரு கோவத்துல தான் அங்க வந்து என்னன்னு கூப்பிட்ட, என்ன பேரை சொன்ன, லைக் அந்த மாதிரி ஒரு தோனியில தான் கேட்பாரு. சேம் லைக் அதே மாதிரி தான் அங்க வால்டரும் அந்த ஹேமர்ல இருக்கிற பிளட் ஷோல்டர்ல தடவிட்டு ஒன்னு கேட்பாரு, இப்ப சொல்ல அவன் பெயர் என்ன சொன்ன. அதாவது இவரும் அவருடைய ஆப்பனண்டான அந்த எனிமியோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு எதிரில் நிக்கிறவன் யாரு, என்னை எதிர்த்து நிக்கிறவன் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அண்ட் இங்க வால்டர் அவருடைய எனிமியோட பேரை கேட்டதும் கோவப்படுற மாதிரி காட்டுவாங்களா, அதாவது இந்த அனிமல் உருமுற மாதிரி காட்டுவாங்களா. சிம்லைக்கு அதே மாதிரி தான் அங்கே டில்லியோட பேரை ரோலக்ஸ் கேட்கும் போதும் அந்த ஒரு அனிமலோட கண்ணை வந்துட்டு அந்த கோவமா காட்டுவாங்க. அவன் பேரு டில்லி. அந்த அப்புறமா வால்டரோட ஒரு டைலாக் வந்துட்டு சே மை நேம் டைலாக் இருக்கா, வால்டர் அதாவது யாரு சே மை நேம், நான் தான் வால்டர். அதாவது அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறோம் அவர் தானே, அவரே அவர் பேரை சொல்லிக்கிறாரு, அவரே அவரை பில்டப் பண்ணி. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா, ட்வின் ஃபிஷ் இங்க 2 பேரும் போல இருக்கு, 2 பேரும் அண்ணன் தம்பி. அம்மா இன்னும் பழைய ரைட்டிங் ஸ்டைல்லையே நினைச்சுக்கிட்டு ட்வின் ஃபிஷ் 2 பேரை காட்டணுன்னே அண்ணன் தம்பி அந்த கையெல்லாம் விரிச்சு வால்டர், ஸோ அவரோட பேரை சொல்லி அவர் இப்படி பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கா. சேம் லைக் அதே மாதிரி தாங்க ரோலக்ஸும் இந்த இடத்துக்கு வந்தது நான் தான், எவனும் தூக்கி கொடுக்கல, நான் ரோலக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் பேரை சொல்லி அவரே பில்டப் பண்ணிப்பாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த சிமிலரான விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் இவங்க 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இவங்க 2 பேருக்கு ஒரு சின்ன மைண்ட் செட் தான் டிஃபரன்ஸ். அது என்னன்னா, நீங்க எபிசோடு 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வால்டரை பத்தி என்னெல்லாம் சொன்னனோ, அதாவது அவர் அப்பியர் பண்றத பத்தி, அவர் கோல்டு யூஸ் பண்றத பத்தி, இது என்னெல்லாம் சொன்னனோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டான ஒரு ஆளு தான் ரோலக்ஸ். அதாவது ஸ்ட்ரென்த் இதுல இல்ல வேற இடத்துல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளு ரோலக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோட எண்ட்ல. அதுல உதாரணமா ஒருத்தர் பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு இந்த வெளி அலங்காரத்துல இல்ல அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத ஃபீல் பண்ண ஒருத்தரா இருக்கிறாரு போல. ஸ்ட்ரென்த் வந்துட்டு வேற இடத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், இந்த வால்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டா உள்ள ஒருத்தர். இவர் நம்புற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் நம்ப மாட்டார், பட் அவரும் டாமினேட் பண்ணுவார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது வால்டரோட உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ ரிச்சா அவ்வளோ கோல்டு போட்டுக்கிட்டு, அதாவது அவர் ஒரு கேங்ஸ்டர், அவர் இவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கறத வந்துட்டு அவரே அப்பியர் பண்ணி காட்டிப்பாரு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்லாம் என்ன அப்படின்னு A to Z வந்துட்டு அவருடைய கேரக்டர் ஸ்கெட்சை பத்தி நம்ம எபிசோட் 1ல பார்த்திருந்தோம். அந்த அப்புறமா ரோலக்ஸ் 2வது எபிசோட்ல பார்த்திருந்தோம். அந்த அன்பு கூட ஆச்சரியப்படுவாரு, என்னெல்லாமோ நினைச்சோம். விக்ரமும் ஆச்சரியப்படுவார், என்னெல்லாமோ நினைச்சோம். இவ்வளவு பெரிய மாஃபியா கேங் லீடர் இவ்வளவு மட்டமா ஒரு கறிக்கடையில வேலை பார்க்குற மாதிரி இருக்கான அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருந்துச்சுங்கிற மாதிரி பார்த்திருந்தோம் இல்லையா. அதாவது வால்டரோட பெட் ஒன்று காட்டியிருப்பாங்க ஓப்பனிங்ல, ஒரு டாக் ஒன்று இருக்கும். நான் அதை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பேன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு நாய் களத்துல செயின் கிடக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுல இங்க நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த டாகோட களத்துல ஒரு கோல்ட் செயின் ஒன்று கிடக்குது. பயங்கர வெயிட்டான ஒரு கோல்ட் செயின் ஒன்று கிடக்குது. வெறும் ஒரு நாயோட களத்துல இப்படி ஒரு கோல்ட் செயின் கிடக்குது. ஓகேவா? அதே தான், அதாவது வால்டரோட பெட்டு களத்துல கூட ஒரு கோல்ட் செயின் கிடக்கு. பார்த்தாலே தெரியுது இது வந்துட்டு ஒரு பயங்கரமான நாய், ஒரு பணக்கார நாய் அப்படின்னு. ஆனா இங்க ரோலக்ஸ் உடம்புல ஒரு இடத்துல கூட ஒரு பிட்டு கூட கோல்டு, ஏன் வெள்ளி கூட இல்ல, ஒரு கருப்பு சங்கிலியை தான் களத்துல போட்டிருப்பாரு. அண்ட் கையிலையுமே வெறும் கயிறு தான் கட்டியிருப்பாரு. அண்ட் காதுலையுமே வெறும் பிளாஸ்டிக் மாதிரியான கடுக்கணை தான் போட்டிருப்பாரு. அண்ட் இதெல்லாம் கூட ஓகே, காலுல வெறும் ஒரு நார்மலான ஒரு ஷூ கூட போட்டுக்கலாம்ல. அவ்வளோ பெரிய மாஃபியா லீடர் வெறும் செருப்பு போட்டிருப்பாரு. அங்க வால்டரை பாத்தீங்கன்னா காலில் முதற்கொண்டு கோல்டு தான் வியர் பண்ணிருப்பாரு. அப்புறமா அவர் வந்துட்டு கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ற அந்த ஹேமர் கூட கோல்டா வச்சிருப்பாரு. அண்ட் இங்க ரோலக்ஸ் யூஸ் பண்றாருல அந்த கத்தி, கொஞ்சம் பாக்குறதுக்கு ஸ்டைலிஷான ஒரு வெப்பனை யூஸ் பண்ணா கூட சரிங்களா, சரி கத்தி தானே, நல்ல பாக்குறதுக்கு ரிச்சான ஒரு கத்தியை கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனா வெறும் கறி மீன் காய்கறி நறுக்கிற கிச்சன் கத்தியை வந்துட்டு அவர் யூஸ் பண்ணுவார். அப்புறமா வால்டர் கோட்டு ஷூட்டுன்னு அந்த ட்ரெஸ் கூட பயங்கரமா வியர் பண்ணிருப்பாரா. நீங்க ரோலக்ஸோட ட்ரெஸ் பாருங்க, அவர் அந்த கார்ல இருந்து இறங்கும் போதே அந்த காலர்லாம் தூக்கி பின்னாடி போட்டுட்டு ஒரு மாதிரி ரோக்கல் ரவுடி மாதிரி நெஞ்சு தெரிந்த மாதிரி பட்டன்லாம் திறந்து விட்டுட்டு ஸ்லீவ்ஸ் கூட கையை கூட கரெக்டா மடிக்காம, இது எல்லாம் கூட ஓகே. அவர் போட்டிருக்க பேண்ட்டை பாருங்களேன், முன்னாடி 2 நாடா தொங்குது தெரியுதா. அதாவது ஒரு ஜீன் பேண்ட் கூட அவர் போடல, ஒரு வெறும் ட்ராக் ஷூட்டை தான் போட்டிருக்காரு. அண்ட் முடி தாடி இதெல்லாம் கரெக்டா கட் பண்ணி நீட்டா ஸ்டைலா பாக்குறதுக்கு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் எதுவுமே பண்ணாம பயங்கர லோக்கலா ரொம்ப மட்டமான ஒரு கறிக்கடை ஆள் அப்பியரன்ஸ்ல இருப்பாரு ரோலக்ஸ். அதாவது வால்டருக்கும் ரோலக்ஸுக்கும் எவ்வளோ விஷயம் சிமிலரா நம்ம பார்த்தோம், இவ்வளோ சிமிலரான விஷயம் இருக்கான்னு ஆச்சரியம் இருந்தது இல்ல. ஆனா அப்படி டோட்டலா ஆப்போசிட்டா ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி 2 பேருக்கும் இவ்வளோ டிஃபரன்ஸ் இந்த விஷயத்துல. மட்டமானன்னு இல்லை, கறிக்கடை மாதிரி.
அப்புறம் யோசிப்பாங்க, இது கறிக்கடையில் வேலை செஞ்சால் மட்டமா, மட்டம் இல்லை, அந்த வேர்டை யூஸ் மறந்துடும், எடுக்க வேணாம், கறிக்கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வால்டர் எதுக்காகலாம் இப்படி இருக்காரோ அது எதையுமே எதிர்பார்க்காத ஒரு ஆள் தான் ரோலக்ஸ். ஐ மீன் கொஞ்சம் கூட வீக்னஸ் இல்லாத ஒரு ஆள் ரோலக்ஸ். நான் இதை லியோ சீரிஸ்லயுமே ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், லியோ ஏன் இப்போ ஃபீல்டுலே இல்லை அப்படின்னா அவர்கிட்ட ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனால் ரோலக்ஸ் கிட்ட ஜீரோ ஃபீலிங்ஸ். ஸோ அதனால இப்போ அவர் டாப்ல இருக்காரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லியோவுக்கும் ரோலக்ஸுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படிங்கிறது. லியோ கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு, அவருடைய ஃபீலிங்ஸ். அதை 2 பேர் மேல வச்சாரு. இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தான் அவர் இப்போ நம்பர் 1 இடத்துல இல்லாம போயிட்டாரு. வேற எங்கேயோ கண்காணாத இடத்துல கண்ணுக்கு தெரியாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பட் ஆனா ரோலக்ஸ் கிட்ட அந்த ஃபீலிங்ஸ் சுத்தமா கிடையாதுங்கிறத இதுல நமக்கு கிளியராவே கன்வே பண்றாங்க. ஒரு ஐடியா உங்களுக்கு மைண்ட்ல கிடைச்சிருச்சுல்ல. ஆனா இவங்க 2 பேர் மைண்ட் செட்ல இந்த அப்பியரன்ஸ்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தாலும் அவங்களோட இந்த அனிமல் மோடுக்கு சேஞ்ச் ஆகுறாங்கல்ல, அதாவது நார்மல் மோடு அனிமல் மோடு ரெண்டுமே 2 பேருக்கு இருக்கா. ரோலக்ஸோட நார்மல் மோடும் வால்டரோட நார்மல் மோடும் வேற வேற, 2க்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா வால்டரோட அனிமல் மோடும் ரோலக்ஸோட அனிமல் மோடுக்கும் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் கிடையாது. அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. பயங்கர ரூத்லெஸ்ஸான ஒரு மிருக மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அனிமல் மோடுக்கு மாறிட்டாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. நார்மல் மோடுக்கு மாறிட்டாங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இவங்க 2 பேருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறமா செகண்ட் எபிசோட நான் சொல்லியிருப்பேன், ரோலக்ஸ் சொல்ற ஒரு டைலாக வந்துட்டு நம்ம இங்க பார்க்க வேண்டாம், இங்க நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த எபிசோட நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்னா, சிங்கம் வேட்டையாடும் போது காடை செழிப்பாக இருக்கணும், அப்போது பசியோடு இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். ஸோ இந்த டைலாக்குக்கான மீனிங்கை வந்துட்டு நான் இந்த இடத்துல சொல்ல போகிறதில்ல, அது வேற ஒரு இடத்துல வேற ஒரு எபிசோடில் சொல்கிறேன், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைலாக்கான ரீசனை வந்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்துட்டு போயிடுவோம். இந்த அனிமல் கேங்கில் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம், அதாவது இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் எல்சியூவில் இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸை இனிமேல் தான் ரிவீல் பண்ண, அதெல்லாம் போக நம்ம பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 அனிமல்ஸும் அவங்க 2 பேரும் கொலை பண்ணுற விதம் இருக்குல்ல, அதாவது இங்கே வால்டர் வந்துட்டு தன்னோட எனிமியோட பேரை கேட்டோன்னே, எனிமியை பற்றி தெரிஞ்சோடனே அவனை நான் இப்படி தான் கொல்ல போகிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவார்ல. ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கவ தலை சுமாட்டு வெட்டுற மாதிரி கசக்கு கசக்குன்னு வெட்டி கொல்ல போறது. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எதை பிரேக் பண்ண போறேன்னு மென்ஷன் பண்றாரு, தலையை. அப்படிங்கிற ரோலக்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா அவர் அவருடைய கீ எப்படி கொலை பண்ணுவாரு, தலையை வெட்டி கொலை பண்ணுவாரு. அண்ட் அப்புறமா அவர் ஆஃபர் பண்ணுவார்ல, என்ன சொல்லி ஆஃபர் பண்ணுவாரு, அவனுங்க தலை வேணும் அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணுவாரா. அண்ட் அப்புறமா ரோலக்ஸுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது இந்த அன்பு சந்தனம் இவங்கெல்லாம் வந்துட்டு, சந்தனமும் விக்ரம் படத்துல ஒரு கொலை பண்ணுவாரு காயத்ரியை. எப்படி கொலை பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவருமே தலையை தான் இருக்கிறாரு. அண்ட் இங்க அன்புமே ஆஃபர் பண்ணும்போது அவரும் தலையை வெட்டிட்டு தான் வர சொல்றாரு. ஸோ தலைவன் எவ்வளியோ அவ்வளி, அதாவது பெரிய மிருகம் எவ்வளியோ அது கீழே வேலை பார்க்குற மிருகங்களும் அவ்வளி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ரோலக்ஸ் சைடு இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் இந்த தலையை வெட்டி கொலை பண்றது. அதாவது ஒருத்தன் தலை வெட்டப்பட்டு கிடக்குறான் அப்படின்னா, ஒரு கும்பல் தலை வெட்டப்பட்டு கிடக்குது அப்படின்னா அது ரோலக்ஸ் கேங் தான்பா பண்ணிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. தென் நீங்க அப்படி வால்டர்ங்கிற அனிமலை பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரோமோட ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கும், எதையோ போட்டு நக்கிற மாதிரி ஒரு சவுண்ட்ல ஆரம்பிக்கும். ஸோ வால்டர் அவருடைய அந்த ஹேமரை வச்சு அந்த டைலாக் கூட முன்னாடி சொல்லியிருந்தானா, அவன் தலையை கசக்கு கசக்குன்னு நசுக்கி கொள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா. ஸோ ஹேமரை வச்சு வெட்ட முடியாது, நசுக்கத்தான் முடியும். ஸோ அந்த சவுண்டு தான் அங்க உள்ள எவனோ ஒருத்தனோட தலையை நசுக்கி கொன்னுக்கிட்டு இருக்காரு. வெட்டி பாத்தீங்களா. ஸோ இங்கே எனக்கு என்ன எதிர்க்கிறவனா நான் அவனோட தலையை தான் நான் டார்கெட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தலையை மென்ஷன் பண்ணி அங்கே சொல்றாரு. ஸோ இந்த அனிமல் கேங் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தனோட தலையை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு அனிமல் வேட்டையாடும் போது என்ன பண்ணும், டைரக்டா தலையை, அதாவது தலைன்னா தலை கிடையாது, கழுத்து எல்லாம் சேர்ந்தது தானே மொத்தமா தலை, கழுத்தை தான் டார்கெட் பண்ணும் இல்லையா. ஸோ அதுதான் இது இந்த எல்சியூ ஜங்கிள்குள்ள இருக்கக்கூடிய அனிமல்ஸோட கில்லிங் மெத்தட். அண்ட் தென் அதுக்கப்புறமா ரோலக்ஸ் அந்த ஒரு டைலாக் பெண்டிங் இருக்குல்ல, சிங்கம் வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்கணும், அப்போது பசியோடு இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். இந்த டைலாக்கு 2 அர்த்தம் இருக்கு, 2 அர்த்தமும் நான் சொல்றேன். முதல் அர்த்தம் வந்துட்டு அந்த டைலாக்ஸ் எல்லாம் அப்படி திருப்பி போடுங்களேன். இப்போ சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்கும், இது அப்படி திருப்பி போட்டா காடு செழிப்பா இருக்கும் போது சிங்கம் வேட்டையாடுது. அப்புறமா அது பசியில இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும். அதாவது சிங்கம் பசியோட இருக்குன்னா காடு செழிப்பா இல்ல, காடும் பட்னியில தான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் வேட்டையாடல, நான் பசியோட இருக்கேன் அப்படின்னா காட்டுல வேட்டையாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். என்னால வேட்டையாட முடியல, எனக்கு வேட்டையாட தெரியல அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. நான் வேட்டையாடுறதுக்கு காட்டிலே ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போது பசியோடு இருக்கும்போது
இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். அப்போது பசியோடு இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். ஸோ உங்களுக்கு புரியுதுல என்ன சொல்ல வரேன்னு? நான் பசியோட இருக்கேன் அப்படின்னா நான் காட்டே அழிச்சிட்டு இனிமே வேட்டையாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம காட்டுல ஒண்ணுமே இல்லாததுனால தான் நான் பசியோட இருக்கேன். ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு அர்த்தம். அண்ட் ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா, சிங்க வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா. அதாவது இப்ப காட்டுல சிங்கம் வந்துட்டு வேட்டையாடி போடுதுன்னு வைங்களேன், அது சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சத்தை போட்டு போயிடும். பொட்டெல்லாம் வலிச்சு சாப்பிட்டு போகாது இல்லையா? ஸோ அந்த மிச்ச மீதிய எவ்வளோ அனிமல்ஸ், அந்த காட்டுக்குள்ள இருக்க எவ்வளோ அனிமல்ஸ் வந்துட்டு சாப்பிடும். ஹைனாஸ் சாப்பிடும், நரிகள் சாப்பிடும், அண்ட் பிறந்தனி கழுகுகள்லாம் சாப்பிடும், அண்ட் நிறைய பறவைகள், பூச்சிகள், புழுக்கள், இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸுக்கு, அந்த காட்டுக்குள்ள இருக்க அனிமல்ஸுக்கு வந்துட்டு சாப்பாடு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ரோலக்ஸ் வந்துட்டு சிங்கம், நான் வேட்டையாடுறேன் அப்படின்னா என்னால அந்த காடே செழிப்பா இருக்கு. அதாவது பின்னாடி நிக்கிற இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மத்த அனிமல்ஸ் அவர் ஆடின வேட்டையில இருக்கிற மிச்ச மீதியை சாப்பிட்டு வாழ்றாங்க. அப்புறமா அடுத்த டைலாக் இல்லைன்னா, அப்ப அது பசியோட இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். அதாவது நான் வேட்டையாடினா தான் உங்களுக்குலாம் சாப்பாடு, எனக்கு நஷ்டம், எனக்கு பிரச்சனை ஏற்பட்டா அது உங்களுக்கும் பிரச்சனை தான். அதாவது இவங்கெல்லாம் இங்க வந்துட்டு ரொம்ப தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக ஈஸியா காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அவன் எங்க இருக்கானே தெரியல, தப்பிச்சு போயிட்டான், கண்டுபிடிக்க முடியல, இவன் தான் அது காரணம், ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்லுவாங்கல்ல. சோ அதுக்காக தான் அந்த ஒரு டைலாக் அங்க சொல்றாரு. சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்கணும். அப்போது பசியோடு இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்கணும். அப்போது பசியோடு இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். ஸோ அந்த டைலாக்கான ரெண்டு மீனிங்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதுல ரெண்டாவது நான் ஒரு அர்த்தம் சொன்னேன்ல, ரோலக்ஸ் வேட்டையாடினா தான் காட்டுல இருக்க மற்ற விலங்குகள்லாம் செழிப்பா இருக்கும், காட்டுல இருக்க மற்ற விலங்குகளுக்குலாம் விருந்து. நான் இப்ப இந்த இதுக்கு இந்த வேட்டைக்காரன் ஒருத்தர் இருக்கான்ல, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அந்த வேட்டைக்காரனை பத்தி. இப்ப இந்த வேட்டைக்காரன் இந்த காட்டுக்குள்ள வருவானா என்னன்னு தெரியல. விக்ரம் வந்துட்டு அவனை கூப்பிட்டு இருக்காரு, ஆனா அவன் வருவானா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதுக்கு ஒரே ஒரு டைலாக் தான் இருக்கு, நம்ம சிங்கமுத்துற டைலாக், அவன் வர மாட்டான், அவன் வரவே மாட்டான் அப்படின்னு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை சார். என்ன சார் சொல்றீங்க? ஸோ ஒருவேளை அவன் வந்துட்டான்னா, இப்போ இந்த ரோலக்ஸோட டைலாக் ஒன்று இருக்குல்ல, இதுக்கு ரீப்ளே பண்ற மாதிரி அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு சாங் ஒன்று இருக்கு அவனோட படத்துல, அந்த லியோ படத்துல. அந்த லிரிக்ஸை கேளுங்களேன். அதாவது ரோலக்ஸ் ஆன நீ வந்துட்டு சிங்கம், நீ இறங்குன வேட்டையாடினா காட்டுக்கெல்லாம் விருந்து, ஆனா இவன் வேட்டையாட வந்துட்டான்னா இவனோட வேட்டைக்கு நீங்க எல்லாரும் செதறி பயந்து ஓடணும். ஸோ இந்த பாட்டோட இந்த லிரிக்ஸுக்கான மீனிங் வந்துட்டு ஆந்தனி தாஸ் ஹெரால்ட் தாஸுக்கு தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல. அந்த சிங்கோங்கிறத மென்ஷன் பண்றத வந்துட்டு லியோவை தான் மென்ஷன் பண்றாங்க நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல. அது கிடையாது, இதுதான் அதுக்கான மீனிங்ஸ். இந்த எல்சியோங்கிறது வந்துட்டு ஒரு ஜங்கிளா, அந்த ஜங்கிள்குள்ள ரோலக்ஸ் தான் பயங்கரமான அனிமலா. அதாவது இப்போ சிங்கமா அவன் வேட்டையாட இந்த காட்டுல இருக்க மற்ற விலங்குகளுக்கெல்லாம் விருந்தா. பட் வருவானா இல்லையா அப்படின்னு தெரியாத அந்த ஒரு வேட்டைக்காரன் உள்ள இறங்கிட்டானா எல்லா விலங்குகளும் செதறி ஓடணும் பயந்து. ஸோ இதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த பேடாஸ் லிரிக்ஸ். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், இப்போ லியோ வந்துட்டு விக்ரம் வந்துட்டு கூப்பிடும் போது ஒரு மாதிரி சலிச்ச மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவார். அவர் பதில் பேசுறதுக்கு முன்னாடியே, அவர் வாராரா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடியே படம் முடிஞ்சுச்சு. ஒருவேளை அவர் வாரன்னு சொல்லியிருந்தாருன்னா, அவர் திரும்ப வந்தாருன்னா, இந்த அனிமல் கேங்ல இருக்கிற இன்னும் பெரிய பெரிய தலைங்கள், பெரிய பெரிய அனிமல்கள் எல்லாம் ரிவீல் பண்ணி அவங்கெல்லாம் இன்னும் பயங்கர மோசமா இருந்து இந்த வேட்டைக்காரன் வந்தே ஆகணுங்கிற சூழ்நிலை ஏற்பட்டு அந்த அனிமல் கேங்குள்ள போய் அந்த வேட்டைக்காரன் இப்படி ஒரு விஷயத்த சொல்றான். சாதாரண ஜனங்க செய்யற தப்புக்கு தான் போலீஸ்காரன் தேவை, நீ காட்டுல இருக்கிற மிருகம். உங்களுக்குலாம் அந்த போலீஸ்காரங்க, மிலிட்டரி, இந்த பிளாக் ஸ்குவாடு இவனுங்கெல்லாம் பத்தாது. உங்களுக்கு அப்பனா இருக்கிற உங்களை விட மோசமா இருக்கிற இந்த வேட்டைக்காரன் தான் உங்களுக்கு வேணும். உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற 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 வேட்டைக்காரன் தான் வேணும். அந்த டைலாக சொல்லிட்டு அங்க இருக்கிற மற்ற பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் பார்க்க அந்த கேங்குக்குள்ள இருந்துட்டு ஒத்த ஆளா அவருடைய ஹண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாராரு. வேட்டை ஆரம்பம் ஆயிடுச்சுடா. அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடக்கும், ஸோ அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்க நடக்க சான்ஸ் இல்லாததெல்லாம் சொல்றீங்களே சார், என்ன சார் நியாயமா இது? இந்த மாதிரியான எல்சி சீக்வன்ஸ்லாம் நம்ம பாப்போமா என்னன்னு தெரியல. அது லோகேஷ் கையில தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு இருக்காரு லோகேஷ். அவரை போட்டு எல்லாரும் மீம்ஸ்ல அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு இதை வச்சுக்கிட்டாடா அடி வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். இதை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு சார் அடி வாங்கிருக்கீங்க? இதை கையில வச்சுக்கிட்டு அவ்வளவு டிமாண்ட் உள்ள விஷயத்த கையில வச்சுக்கிட்டு அங்க போறேன் இங்க போறேன் எலக்ட்ரிக் சுடுகாடை கட்டுறேன்ட்டு என்ன சார் நீங்க ஆகுது? ஸோ இதெல்லாம் பண்ணாருன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை, அவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வேர்ல்ட் பெஸ்ட் டேரக்டர் லிஸ்ட்ல போய் உக்காந்துடலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பெஸ்ட் ஆக்டராக ட்ரை பண்ணுறாருன்னு தெரில. லோகேஷ் கனகராஜ். இப்போ லோகேஷ் வந்து ஏதோ
மலையாள படமா தெலுங்கு படமா அதில் போய் ஒரு கேங்ஸ்டராக லியோங்கிற பேரில் தானே, லியோ ஏதோங்கிற பேரில் அவர் அங்கே நடித்தார்ல. நான் ஒரு நிமிஷம் இப்போ நீங்கள் காட்டினோடனே பயந்துட்டேன். ஐயோ இப்போ நான் தான் இவருக்கு பதிலாக இவர் இந்த சீரியலில் காட்டுற மாதிரி இவர் இனி வரமாட்டார், இவருக்கு பதிலாக நான் தான் இவரே இறங்கிடுவாரோ. அதனால தான் நம்மளும் எல்சியூக்குள்ளே ஒரு கேரக்டராக நடிக்க போவோம். டைரெக்டாக எல்சியூக்குள்ளே குதிச்சிட்டோம்னா நம்மளை நக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் நம்ம நடித்து நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காட்டிட்டு அப்புறம் நம்மளும் எல்சியூக்குள்ளே போயிடுவோம்னு ஒன் ஆஃப் த அனிமல்ஸாக இவரும் உள்ளே வந்துட்டாருன்னா நல்லா தான் இருக்கு. இதுக்கு இன்னும் எப்போ அது ஆரம்பிக்கணும். அப்புறம் அவங்க ஷூட்டிங்னு கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க. அப்புறம் அதை போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லோகேஷ் ஒரு 3 hours 4 hours இன்டர்வியூ கொடுத்து ரிலீஸ் டேட்டுக்கு பார்த்துட்டு வாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வா, இந்த படத்தை பார்த்துட்டு அதெல்லாம் போய் பார்த்து இப்போ இவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்து கிளைமேக்ஸ் வந்துருமானா இல்லை. கைதி வேற இருக்கு, ரோலெக்ஸ் வேற இருக்கு, அதுக்கு முன்னாடி பென்ஸ் வேற இருக்கு, லியோ வருமா இல்லையாங்கிறது கூட தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து இந்த ஜென்மத்துக்குள்ளே அந்த இதை பார்த்துருவோமா இல்லை மறுபடியும் பிறந்து வரணுமா என்ன சார்? தான் இவர் சொன்ன மாதிரி இதை கையில் வச்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. உங்கள் சாய்ஸ். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.